ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, வர்க்காலா ட்ரிப்போட டே 2 வீடியோ தான் பார்க்க போறீங்க. அன்னைக்கு சண்டே மார்னிங் 9 o'clockலாம் கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஜடாயு ஸ்டாச்சு பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். 10 o'clockலாம் ஜடாயு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால நாங்கள் 9 o'clockலாம் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு போகிற வழியிலேயே. நாங்கள் 10:30க்குலாம் அங்கே போயிட்டோம். அதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. வேகமாகவே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்ட்ரி அமௌண்ட் ஒரு ஆளுக்கு 250 + ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க. மேலே நம்ம நடந்தும் போகலாம், இல்லைனா கேபிள் கார்லேயும் போகலாம். கேபிள் காரில் போனால் ஒரு ஆளுக்கு 285 + ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. மேலே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நாங்கள் இதுவரை கேபிள் காரில் போனதில்லை, அதனால அதில் போகலான்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அதில் போனோம். உள்ளே போனதும் நல்லா ஒரு ஏர்போர்ட்குள்ளே போன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு ஏர்போர்ட் மால்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு. உள்ள பிளாஸ்டிக் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. உள்ளே எல்லாமே விற்கிறாங்க. நாங்கள் இப்போ கேபிள் காரில் போக போகிறோம். அந்த கேபிள் கார் வந்து ஒரு இடத்துல நிற்காது, மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் தான் நம்ம ஏறணும். நாங்கள் அதில் மேலே போய்கிட்டே இருக்கிறப்ப லைட்டாக மழை சாரல் போட்டுச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம நடந்து போனோம்னா கீழே தெரியுது பாருங்க, இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக தான் நடந்து மேலே வரணும். நாங்கள் மேலே போனதும் அந்த ஸ்டாச்சுவை பார்த்தோம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. நேரில் பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதோட நெயில்ஸு, அதோட வாயெல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே இந்த ஸ்டாச்சுவை சுற்றிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம். அதோட ரெக்கையை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நாங்கள் மேலே போய்கிட்டு இருக்கப்ப மழைலாம் சாரல் போட்டுச்சுன்னு சொன்னேன்ல, அதனால வெயில்லாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. பார்க்குறதுக்காக ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க, நல்லா கண்ணாடி கிளாஸில் ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்துச்சு அந்த இடம் பார்க்க. நின்று ரொம்ப நேரம் அங்கே வியூவை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ராமர் கோவில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு போய் ராமரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அங்கே ஒரு பெரிய ராமர் பாதம் கூட இருந்துச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். அப்புறம் குட்டி குட்டி மங்கீஸ்லாம் கூட அங்கே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் மறுபடியும் கேபிள் கார்லேயே கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம மால்க்குலாம் போனோன்னா நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. வரிசையாக ஒரே கேமாக வச்சுருந்தாங்க. நாங்கள் 12D ஷோ ஒன்று பார்த்தோம், 10 நிமிஷம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், சூப்பராக என்ஜாய் பண்ணேன். ஹாரர், அதுக்கப்புறம் ஏதோ நிறைய ட்ரெயின்லலாம் போகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்து கிளிஃபில் லஞ்சு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க பீச்சில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் ட்ரெயினுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். இங்கே பார்த்தீங்களா என் ஹஸ்பண்ட் எப்படி பவுமானமாக படுத்து கிடக்காருன்னு. எங்களோட ட்ரெயின் வந்துடுச்சு. டாட்டா, நாங்கள் கிளம்பிட்டோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா குசி கப்பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.